அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். இந்த நடந்து முடிந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் சிலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன, கிழிந்து தொங்குகின்றன. குறிப்பாக மம்தா பானர்ஜி ஆடிய ஆட்டம், சந்திரபாபு நாயுடுவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஜால்ரா அடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி, மிஸ்டர் கிளீன் இமேஜில் இருக்கின்ற நவீன் பட்நாயக்கு என்ன ஆச்சு? சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக பித்தலாட்டம் செய்திருக்கிறார்கள். அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து கமெண்ட் செய்யுங்கள். நடந்து முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 452 வாக்குகள், அதாவது சிபிஆருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 452 வாக்குகளை பெற்று துணை ஜனாதிபதியாக தேர்வு பெற்றுவிட்டார். 391 வாக்குகள் இருந்தால் போதும். மாநிலங்களவை, மக்களவை இரண்டிலும் சேர்ந்து 391 வாக்குகள் இருந்தால் போதும், துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்று விடலாம். அதைவிட 30 வாக்குகள் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. கிடைத்திருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 420 வாக்குகளுக்கு மேல் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதையும் மீறி 31 வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது என்றால் என்ன நடந்தது இந்த தேர்தலில், துணை ஜனாதிபதி தேர்தல்? திரு சுதர்ஷன் ரெட்டி தெலுங்கானா, ஆந்திரா எல்லாவற்றுக்கும் உரியவர், மண்ணின் மைந்தர். ரெட்டி என்ற பெரிய சமூகத்தைச் சேர்ந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு. ஆக இதுதான் நிலை. ஓவைசி, தெலுங்கானாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓவைசி தன்னுடைய ஆதரவை தெளிவாக சுதர்ஷன் ரெட்டிக்கு தெரிவித்து விட்டார். தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் 3 நாட்களுக்கு முன்பாக ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் என்ன சொல்றாரு? நாங்கள் நடுநிலை வகிப்போம். நீ எதுக்கு நடுநிலை வைக்கிற? உன்னை தான் தூக்கி போட்டு மிதிச்சுட்டான்ல இதுல தேர்தல்ல, மிதின்னு மிதிச்சான்ல. அப்படி இருந்தாலும் இன்னும் அடிக்க சொல்ற. விளக்கமாத்துட்டு அடிச்சா கூட இவனுக்கெல்லாம் பத்தாது. ஒடிசா முதல்வர், முன்னாள் முதல்வருக்கு அவங்க நாங்க நடுநிலை வகிப்போம். என்னையா நடுநிலை வகிக்கிற? நீந்தானே சொன்ன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கும் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது என்று. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு போய் பல வருடம் ஆகிவிட்டது. இருந்தாலும் நீந்தான் சொன்ன இங்கே வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி திருப்பி வெக்கம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் இந்த நவீன் பட்நாயக் நடுநிலை வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் வர்றேன் பாருங்க. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியும் நடுநிலை. நீ எதுக்கு நடுநிலை வைக்கிற? பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு பெற்று உன்னை தோற்கடித்து ஆந்திராவில் வாக்கு திருட்டு நடத்தி அதே அளவுக்கு அதிகமான வாக்குகளை போல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வெக்கமான சூடு சொரணை கூட இல்லை ஜெகன்மோகன் ரெட்டிக்குனா. என்ன விஷயம்? ஏன் ஜெகன்மோகன் ரெட்டியும் வழியை சென்று நான் நடுநிலை வைக்கிறேன், நடுநிலை வகித்தாரா? இல்ல, 2 பேருமே நடுநிலை வைக்கவில்லை. 2 பேருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாநிலங்களவையும் சேர்த்து கிட்டத்தட்ட 10-12 வாக்குகள் இருக்கின்றன. அதே போல இவர் நவீன் பட்நாயக்கும் 10 எம்பிக்கள் கிட்ட இருக்காங்க. ஆக இருவரும் சேர்த்து 20-22 வாக்குகளை போட்டிருக்காங்க. நடுநிலை என்று சொல்லிவிட்டு இவர்கள் செய்தது அப்பட்டமாக ரகசிய உத்தரவு போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். காங்கிரஸ் மேல் உள்ள வெறுப்பில் அல்ல. காங்கிரஸ் மேல் வெறுப்பு வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் நாடு முழுவதும் வாக்கு திருட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த வாக்குகளை எதிர்க்கட்சிக்கு அளித்திருந்தால் நீங்கள் ஓட்டுச்சோரிக்கு எதிராக இருப்பது போன்ற பீகார் மக்களுக்கு ஆதரவாக இருந்தது. மத்திய அரசால், பாரதிய ஜனதா கட்சியால் பழிவாங்கப்படுகின்ற கோடிக்கணக்கான எளிய மக்களுக்காக ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போட்டிருக்கலாம் இங்க ஓட்டு. எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஆதரவா போடாம எவன் வாக்கு திருடுறானோ அவனுக்கே முடித்து ஓட்டு போட்டிருக்கான். இதற்கு பெயர் நடுநிலை. நடுநிலை தவறி நாதாரித்தனமாக கொண்டு வைத்து ஓட்டு போட்டாங்க. ரகசியமாக சொல்லிட்டு வெளியே சொல்லுவது நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு போட மாட்டோம்னா அப்புறம் எதுக்கு நீ பார்லிமெண்ட்டுக்கு போன? உங்க ஆளுங்க பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கே போன? வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே? பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வாக்களிக்க மாட்டோம், நடுநிலை வகிப்போம் என்று சொன்ன இந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் ஏன் பாராளுமன்றத்திற்கு வந்தார்கள்?
அப்ப நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடத்தானே வந்திருக்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள், நடுநிலை தவறிவிட்டார்கள். இதுவும் ஒரு விஷயம். ஆனால் இதற்கு மேல் 452 வாக்குகளில் இன்னும் 10-15 வாக்குகள் எங்கிருந்து என்றால் மம்தா பானர்ஜியார். நாம் எடுத்து வைக்கின்ற கேள்வி மம்தா பானர்ஜியா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. மம்தா பானர்ஜியா அவர் முழுமையாக எதிர்க்கட்சிகளோடு சேரவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அவர் மேல் ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது உறுதிபட போகிறது. மம்தா பானர்ஜியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே மேற்கு வங்காளத்தில், பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் ஒன்று திரண்டு அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் மேற்கு வங்கத்திலும் எதிரொலித்திருக்கிறது. வேற வழி இல்லாம வாக்கு திருட்டு பற்றி மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறாரே ஒழிய அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவில் தான் இருக்கிறார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிவிட்டது. பயப்படுகிறார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் செல்வாக்கு பெற்றுவிடும் என்பது அவருடைய கணிப்பு. இந்த பீகார் வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணி மேற்கு வங்கத்திலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதால் இது மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இவர் இந்த சமயத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்துதான் வாக்களித்திருக்கிறார் என்று யூகங்கள் கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன. சரி, இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? சாதாரண மக்கள், எளிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அராஜகத்திற்கு, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு எதிராக புரிந்து கொண்டிருக்கின்ற மக்கள், புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சிறுபான்மையினர் எல்லோருமே இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமூடிகள். இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை நம்ப முடியாது, இந்த நவீன் பட்நாயக்கும் நம்ப முடியாது. உறுதியாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளைத்தான் நம்ப முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓவைசி எல்லாம் சரியாக வாக்கை இந்தியா கூட்டணிக்கு அளித்து விட்டார். மற்றபடி சிபு சோரன், இவர் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள்லாம் மிகச் சரியாகவே வாக்களித்திருக்கிறார்கள். இதில் வாக்குகளை மாற்றி போட்டதும் மம்தா பானர்ஜி பிடிபட்டு விட்டார். அவருடைய முகத்திரை கிழிந்து விட்டது. அது போக நடுநிலை என்ற போர்வையில் நாட்டை குழப்பிய இந்த ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒரிசாவுடைய நவீன் பட்நாயக்கும் தங்களுடைய ஆட்சியை இனிமேலும் அவர்கள் பிடிக்க முடியாது. நம்பகத்தன்மை போயிடுச்சு. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயப்படுகிறார்கள். நவீன் பட்நாயக்கும் மிஸ்டர் கிளீன் மேல என்ன ஃபைல்? அப்ப நவீன் பட்நாயக் ஏதோ ஊழல் செய்திருக்கிறார், மிகப்பெரிய ஊழல் செய்து மாட்டியிருக்கிறார், மிரட்டி வாக்குகளை வாங்கிவிட்டார்கள். நீ சொல்லு வெளியே, நடுநிலைன்னு சொல்லு, ஆனா ஓட்ட போட்டு சொல்லுங்க. நாம் எடுத்து வைக்கின்ற கேள்வி, ஏன் பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள் இந்த கட்சி எம்பிக்கள்? ஆக நடுநிலை தவறி அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். அந்த அளவிற்கு நவீன் பட்நாயக் மேல் மிகப்பெரிய கேஸ், மோசடி கேஸ், என்னென்ன கேஸோ இருக்குது. இடி ரைடு என்று பயமுறுத்தி தான் அவரை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் எல்லாம் முடிந்து விட்டது நவீன் பட்நாயக்கு. அங்கே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேரூன்றி மிகப்பெரிய அளவிலே வருவதற்கான வாய்ப்பு தெளிவாக தெரிகிறது. இன்னும் இது விவாதிக்கப்படுகின்ற பொழுது நடுநிலையோடு இருக்கின்ற மக்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்ற மக்கள், அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு. நவீன் பட்நாயக் மேல ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி பக்கம் வந்து விடார்கள். அதே நிலைதான் ஆந்திராவிலும் வரும். போக போக பாருங்கள், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அழிவு பாதையில் செல்ல போகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான் என்று சிறுபான்மையினர் மற்றும் இதர மைனாரிட்டிகள், தலித்துகள் முடிவெடுத்து விட்டாலே ஆந்திர அரசியல் மாறி போயிடும். ஆந்திராவினுடைய அரசியல் முழுமையாக மாறப்போகிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பக்கம் வரப்போகிறது. தங்களுக்கு தாங்களே வாளில் தீ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். எதிர்க்க சக்தியற்றவர்கள். அந்த அளவிற்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவிற்கு இவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய சுயநலத்துக்காக, தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம, சரி ஜெயில இருந்தா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தியாகம் செய்வதற்கெல்லாம் அவர்களுக்கு தியாகம் இல்லை. இது ஊழல் செய்து மாட்டியிருக்கிற, தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லை. என்ன செய்தாலும் சரி, கட்சி அழிந்தாலும் சரி, நாட்டு மக்கள் எக்கேடு கட்டாலும் சரி, இடி ரைட்ல இருந்து சொகுசா வாழ்ந்து பழகிட்டானுங்கல்ல.
பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை. நவீன் பட்நாயக் அப்பா பிஜு பட்நாயக் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர், சொகுசா வாழ்ந்து பழகிட்டாரு, அமெரிக்காவில் படிக்க வச்சார் அவரை. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி சொகுசாகவே வாழ்ந்து பழகிவிட்டார். ஆகவே இனிமேலும் அவர்கள் உள்ளே போறதற்கு இதுவெல்லாம் அவர்களுக்கு ஆசை இல்லை, இரண்டாவது விருப்பம் இல்லை. ஆகவே கட்சியை, கொள்கையை தியாகம் செய்து விடுவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு சலாம் போடுவது, தலையாட்டுவது என்ற முடிவுக்கு வந்துதான் காட்டி கொடுத்து விட்டார்கள். கட்சியையும் தொண்டர்களையும் காட்டி கொடுத்து விட்டார்கள். நாட்டு மக்களையும், சிறுபான்மையினர், இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக நிற்கின்ற மக்களையும் காட்டி கொடுத்து விட்டார்கள். முதுகில் குத்து விட்டார்கள் இந்த துரோகிகள். இதில் மம்தா பானர்ஜியும் சேர்ந்திருக்கிறாரா என்ற உறுதியான தகவல்கள் 2 நாளில் வெளிவரும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.